ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு கீரையை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் கல்யாண முருங்கை இலை, அது கூடவே முடக்கத்தான் கீரை, இது ரெண்டுமே சேர்த்து ஒரு தோசை ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். வீடியோ ரொம்ப சின்னதாக இருக்கும், அதனால் வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தோசைக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது கூட ஒரு 4 சின்ன வெங்காயம், 4 பூண்டு, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. இதெல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கீரையை சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கீரையில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சின்னதாக நான் ஒரு உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி கல்யாண முருங்கை இலை, அது கூடவே முடக்கத்தான் கீரை, இது ரெண்டுமே தான் எடுத்துருக்கேன். இந்த கல்யாண முருங்கை இலை அப்படிங்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகரிக்குது. அது இல்லாமல் லேடிஸ்க்கு ரொம்பவே நல்லது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா கல்யாண முருங்கை இலை. பெண்களுக்கு கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பொடியாக இருக்கிறது தான் முடக்கத்தான் கீரை. ஸோ முடக்கத்தான் அப்படிங்கிறது அந்த பேர்லேயே உங்களுக்கு தெரியும், முடக்கு அற்றான், இதுதான் இதோட பேர். ஸோ முடக்குவாதத்துக்கு, மூட்டு வலிக்கு, ஜாயின்ட் பெயினுக்கு, இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. உங்களுக்கு நாள்பட்ட ரொம்ப மூட்டு வலி இருந்துச்சு அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் இதை சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலே போக வேண்டாம். மூட்டு வலி முழுசாக குணமாயிடும். சும்மா நம்மளால் இதை சாப்பிட முடியல அப்படின்னா இதை துவையல் அரைச்சி சாப்பிட்லாம். பவுடர் பண்ணி நம்ம வச்சு கூட அதை டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்லாம். இந்த மாதிரி நம்ம இட்லி, தோசை, இது எல்லாத்துக்கூடையுமே நம்ம சேர்த்து சாப்பிட்லாம். இப்போ நான் இந்த மிளகு, ஜீரகம், வெங்காயம், பூண்டு, இது 4 மட்டும் வதக்கி எடுத்துருக்கேன் இல்லையா. அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு அதே சூட்டில் இந்த கீரையை வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அடுப்பை அணைச்சிருங்க. சூட்டுலேயே இது வதங்கிடும். அவ்வளோதான். இப்போ நான் மாவு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மாவு எடுத்திருக்கேன். ஏன்னா கீரையோட அளவு கம்மி தான். கீரை நிறைய இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மாவு நிறைய எடுத்துக்கலாம். ஸோ மாவு நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இந்த மாவில் நம்ம வதக்கி வச்சுருக்க இந்த கீரையை கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கீரை இப்போ அதிக அளவுக்குலாம் கிடைக்கிறதில்ல, என்றைக்காவது கிடைக்கும். கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ நான் மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தோசையாக நான் ஊற்றி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ தோசை மாவில் நல்லா கலந்து எடுத்துட்டேன். ஸோ இதில் நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். நீங்கள் தோசையாகவும் சுடலாம், இல்லை இட்லி மாவோடு கலந்து நீங்கள் இட்லி ஊற்றி சாப்பிட்லாம். துவையல் மாதிரி இப்போ வதக்கணும் இல்லையா, அது கூடவே 2 வெங்காயம், வரமிளகாய், தக்காளி இதெல்லாம் வச்சு நீங்கள் துவையல் மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். அது இல்லாமல் இதை நல்லா காய வச்சு ஒரு பொடி மாதிரி செஞ்சு நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் டெய்லி ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக மூட்டு வலி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மினிமம் ஒரு 40 நாள் இதை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நீங்கள் மூட்டு வலி முழுசாக குணமாயிரும். இல்லை உங்களுக்கு லேசான மூட்டு வலி இருக்குது அப்படின்னா தொடர்ந்து ஒரு வாரம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக க்யூர் ஆகும். ஸோ இந்த கீரை ரெண்டுமே உடம்புக்கு நல்லது. இந்த முடக்கத்தான் கீரையும் இந்த கல்யாண முருங்கை இலையும் ரெண்டுமே நல்லது. கிடைச்சா கண்டிப்பாக நீங்களும் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தோசை ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம இதில் மிளகு, ஜீரகம், வெங்காயம், பூண்டு இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சும்மாவே சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. என்றைக்காவது கிடச்சிச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பரான இந்த ரெசிபி நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க.